மகர ராசி மகர லக்ன அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுகிறேன். இந்த மகர ராசிக்கு உச்ச குருவின் பார்வையில் சனீஸ்வர பகவான், உங்களோட லக்னாதிபதி ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவானுடைய பலன்கள் எப்படி இருக்க போகுது, அதனால் என்ன விதமான மாற்றங்கள் நீங்கள் சந்திக்கிறதுக்கு காத்துட்ருக்கீங்க, மகரம் அப்படிங்கிறவங்க நீங்கள் யார், எப்பேற்பட்ட நபர்கள், இன்றைக்கி உங்களுக்கு என்ன நடந்துட்டுருக்கு நிச்சயமாக பார்க்கலாம். முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, லக்னம் லக்னாதிபதி சொல்லக்கூடிய பலன்களை ராசியாதிபதி சொல்லுமான்னு கேட்டிங்கன்னா சொல்லாது. இப்போ தனித்துவமாக நாங்கள் எல்லாரும் பிறந்திருக்கோம் மகர ராசியில் எல்லாருமே ஒரே மாதிரி இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இது எல்லாத்துக்குமே என்ன டிஃப்ரென்ஷியேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிறந்த கால ஜாதகம் மட்டுமே. ஸோ ஒரு தனிப்பட்ட சொல்லக்கூடிய விஷயங்கள் பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் பிரதிபலிக்கும் அப்படிங்கிறது மறந்துடவே கூடாது. ஸோ நம்ம சொல்லக்கூடியது அனைத்துமே கோச்சாரம், சந்திரனை பேஸ் பண்ணி சொல்லக்கூடிய கோச்சார பலன்கள் மட்டுமே. மகர ராசி யாரு? ஃபஸ்ட்டு இங்கே 3 கிரகம் தங்களுடைய ஆளுமை செலுத்துது. குரு நீசம், செவ்வாய் உச்சம், சனீஸ்வர பகவான் ஆட்சி. இப்போ எந்த ஒரு ராசிக்குமே 3 கிரகங்கள் தங்களுடைய ஆளுமை செலுத்தும் போது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கேன் மேடம். நான் சில நேரத்தில் பணம் வேணும்னு தோணுது, சில நேரத்தில் ரொம்ப தைரியமாக இருக்கணும்னு தோணுது, சில நேரத்தில் தொழிலில் கவனம் செலுத்தணும்னு தோணுது. ஒரு விஷயங்கள் எனக்கு ஒரு நிலையான ஒரு மைண்டு இல்லவே இல்லை. இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னா, ஒரு நேரம் பார்த்திங்கன்னா ஃபேமிலியில் அடி வாங்கியும் திருப்பியும் போய் ஃபேமிலிக்காக ஓடுறேன். அண்ணந்தம்பி என்னை நிறையா ஏசுகிறாங்க, இருந்தாலும் நான் அவங்கள தேடி ஓடுறேன். நிறைய நல்ல உள்ளங்கள் இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட நான் பேசுகிறது இல்லை. இது மாதிரி சின்ன வயசுலேயே நிறையா ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக அதிகமாக சுமக்கக்கூடிய ஜாதகம் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த மகரம் தான். ஒரு சுமை அப்படின்னா சுமைக்கான காரக கிரகம் அப்படிங்கிறது சந்திரன் ப்ளஸ் சனீஸ்வர பகவான். அப்போ சனி பகவானுடைய வீட்டில் பிறக்கனால என்ன, யாரையாவது சுமந்துகிட்டே இருப்பாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா சுமக்கிறது, அண்ணன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது, மனைவி வேணும்னு மனைவி கூடயே இருக்கிறது, இந்த மாதிரி யாராவது ஒருத்தரை சுமையாக கருதக்கூடிய ராசி யாருன்னா சுமையாக தூக்கக்கூடிய ராசி. அவங்கள சுமையாக கருதாமல் தன்னுடைய விஷயத்த எல்லாத்துக்கும் சொல்லித்தரது, தன்னுடைய விஷயம் மாதிரி அவங்களே உயர்வாக ஆக்குறது, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாக உருவாக்கி தனக்குன்னு ஒரு கமிட்மெண்ட்ஸ் வைக்காத ஒரே ராசி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மகரம். என்ன மேடம் டக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க? கரெக்டாக சொல்லிட்டீங்க. எனக்குன்னு என்னமே வேணுமே, எதுக்குன்னு எதுவுமே உங்களுக்குன்னு நீங்கள் எதாவது வாங்கியிருக்கீங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ண தெரியும், உங்களுக்கு எல்லாமே தெரியும், ஆனால் பண்ணுவீங்களான்னு கேட்டிங்கன்னா பண்ண மாட்டீங்க. இன்றைக்கி எல்லாத்துக்கும் காஸ்ட்லியான ஃபுட்டு வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் சின்ன கடையில் போய் என்ன வேணுமோ அதுவே நீங்கள் கணக்கு பார்த்து தான் சாப்பிடுவீங்க, பாக்கெட்டில் இருக்கிறத பார்த்து. ஒரு மாதிரி தனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது இந்த மகர ராசிக்கு தெரியாமல் போயிடும். தன்னுடைய குடும்பத்தை நிறைய சுமந்தாச்சு, சுமக்க போகிறாங்க இனிமேலும். இதனால் என்ன ரத்த பந்தங்கள், சொந்த உறவுகள் என்றைக்குமே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு திருப்பி ஒரு நன்மதிப்போ ஒரு கௌரவமோ இவங்களுக்கு திருப்பி பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா பண்ண மாட்டாங்க. அதனாலேயே அம்மா சரியில்லை அப்பா சரியில்லைன்னு வெளியே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. லட்சியத்துக்காக ஓடக்கூடியவங்க. இவங்களுக்கு நல்லது கெட்டது தெரியாதுங்க, அதனால் சீக்கிரம் ஏமாந்துருவாங்க. அதனால தான் இன்றைக்கி லாஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி அதிகமாக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தன்மான சிங்கம் எப்போவுமே தன்மானத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இவங்ககிட்ட நம்ம காலில் போய் விழுகணும்னு அது தேவையே இல்லை, போயிட்டு நான் இப்படியே இருந்துக்குவேன், எனக்கு அப்படி நான் பணக்கார ஆகணுங்கிற அவசியமே இல்லை அப்படிங்கிறது ரொம்ப ஷார்ப்பாக ரொம்ப போல்டாக சொல்லக்கூடிய ராசி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க தான். நிறைய வாழ்க்கையில் பக்குவப்பட்டாச்சுங்க. இன்றைக்கி மனசில் ஒன்று வெளியே ஒன்று வைக்க தெரியாத ராசி. யதார்த்தமாக எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறீங்க. இன்றைக்கி அன்புக்கும் பண்புக்கும் பெயர் போன ராசி இன்றைக்கி எல்லாம் அடிச்சிட்ருக்காங்க. உங்கள் ராசியை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கி வளர்ச்சிகள் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஆடை விட்டு அடக்க போகிறீங்க, அது வேறு விஷயம். இருந்தாலும் செவ்வாயோடைய ஆளுமை இங்கே அதிகமாக இருக்கிறனால என்ன, ரொம்ப சிந்தனை, சொத்து சிந்தனை, ஜெயிக்க முடியாமல் போயிட்டோமே, நமக்கு நிறையா பிரச்சனைகள் வந்துடுமே, ஊரை விட்டு வெளியே போயிடலாமா, அடுத்தவனுக்காக வாழ்ந்தமே இன்றைக்கி நம்ம ஜெயிக்க முடியலையே, சிங்கம் மாதிரி இருந்தோம் இன்றைக்கி இப்படி ஆயிடுச்சு, சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று, நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்று, போர் குணம் கொண்டக்கூடிய ராசியாக இருக்கிறதுனால வேலையில் தொழிலெலாம் ரொம்ப முட்டி மோதி பார்ப்பாங்க. கடைசி எக்ஸ்ட்ரீம் லெவல் வரையும் போவாங்க. ஜெயிக்க முடியலன்னா மனசு விட்டுருவாங்க. இந்த மாதிரி இன்றைக்கி ராசியாதிபதி எங்கே இருக்குது? 3ஆம் இடத்துல இருக்குங்க. அப்போ என்ன ரொம்ப முட்டி மோதிட்டு இருக்காங்க. முன் வச்ச காலை பின் வைக்கக்கூடாது, இவனுக்காகவே நான் ஜெயிச்சு காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து ஓடிட்டு இருக்கக்கூடிய ராசியாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி நீதிமான் வேலையில் இது எதுவுமே பண்ண தெரியாது. ஃப்ராடு பித்தலாட்டமெல்லாம் இந்த மகரத்தை பொறுத்தவரையும் தெரியாதுங்க. அப்படிலாம் தெரிஞ்சிருந்தா இன்றைக்கி இவங்க எங்கேயோ இருந்திருப்பாங்க. இன்றைக்கி இவங்க வச்சுருக்கக்கூடிய காசும் எங்கேயோ இருக்க வேண்டியது. அதனால் நிறையா தப்பாக முடிவு பண்ணிட்டேன் மேடம். ரீசெண்ட் டைமில் ஒரு ஜாதகத்தை பார்த்தோம். அவர்கிட்ட சொல்லும்போது சொல்லியிருந்தோம், இந்த ஜாப்லேருந்து நீங்கள் வெளியே வராதிங்க, இந்த டைம்லேருந்து இந்த டைம் எக்ஸ்ட்ரீம் லெவல் டஃப்பாக இருக்க போகுது, இந்த ஜாப்லேருந்து வெளியே வந்துட்டிங்கன்னா நீங்கள் நிறையா உங்களுக்கு வெளி உலகம் அப்படிங்கிறது தெரியாமல் போயிடும். அதனால் இப்போ நீங்கள் யாராவது உங்களை தூண்டி விட்டு அந்த ஜாப்லேருந்து நீங்கள் வெளியே வந்தால் ஜாப் லாஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க. அது இந்த காலங்கள் வரையும் உங்களுக்கு ஜாப் கிடைக்காது. இதனால் உங்களுக்கு வீண் விரயங்களும் செலவுகளும் அதிகரிக்கும். என்னால் இருக்கவே முடியல மேடம் அந்த ஜாபில். நானே சேர்த்து விட்டவங்களே என்னை ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க. அவசரப்படாதீங்க, எனக்கு நீங்கள் சொல்லக்கூடிய வலி வேதனைகளும் எனக்கு புரியுது.
இந்த காலங்கள் வரையும் வெயிட் பண்ணுங்க. அந்த பிரச்சனைகள்லாம் அடியோட படிப்படியா அவங்களாம் காணாம போக போறாங்க அப்படிங்கிற சொல்லியிருந்தோம். கரெக்ட்டா அது வர்றது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்து 6 மாசத்துக்கு முன்னாடி இருந்து அவரால இருக்க முடியல அந்த இடத்துல. "இல்ல மேடம், என்னால இருக்க முடியல மேடம். நாளைக்கு சொல்லிடலான்ட்டு இருக்கேன். நாளான்னைக்கு பேப்பர் போட்டுடலான்ட்டு இருக்கேன். நெறைய மன உளைச்சலா இருக்கு." அப்படிங்கிற மாதிரி திருப்பி சொல்லிட்டே இருந்தார். நம்மளும் அவருக்கு மோட்டிவேஷன் பண்ணி, இந்த காலங்கள் வரையும் வெயிட் பண்ணுங்க, இந்த காலங்கள் வரையும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். கரெக்ட்டா நம்ம சொல்லக்கூடிய எக்ஸாக்ட் காலம் வந்துச்சு. கிட்டத்தட்ட 2 நாள் வித்தியாசத்துல, "இல்ல மேடம் என்னால முடியாது." அப்படிங்கிற மாதிரி திருப்பி அவர் ஹோப் விட்டுட்டு, கிட்டத்தட்ட பேப்பர் குடுக்குற அளவுக்கு போயிட்டாரு. "இல்ல வெயிட் பண்ணுங்க, குடுக்காதீங்க." அப்படின்னு சொல்ல கரெக்ட்டா அந்த டைம் நம்ம சொல்லக்கூடிய டைம் அப்படிங்கிறது முடிஞ்சுது. இவருக்கு ஆப்போசிட்டா, இவருக்கு அகைன்ஸ்ட்டா இருந்தவங்க எல்லாருமே வேலைய விட்டுட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள். இவர் அதே இடத்துல அடுத்த போஸ்டிங்க்கு போறாரு. அப்போ இது அவர் விட்டுட்டு வெளிய வந்திருந்தாருன்னா, இன்னைக்கு நெறைய பிரச்சனைகள அவர் சந்திச்சிருப்பாரு. கிட்டத்தட்ட வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது, பெரிய அளவுக்கு ஒரு வேலை வாய்ப்புகள அவர் இழந்திருப்பார். ஆனா, நம்ம சொல்லக்கூடிய இந்த பலன்கள் அப்படிங்கிறது பிறந்த கால ஜாதகத்துல அக்யூரேட்டா காமிச்சது. இதுல நீங்க தப்பிச்சுட்டீங்க அப்படின்னா, இந்த காலங்கள் வரையும் உங்களுக்கு பெரிய ஒரு யோகம் அப்படிங்கிறதுக்கு, அதே மாரி அவங்க எல்லாரும் போனாங்க. இவர் அந்த கம்பெனில ஒரு பெரிய போஸ்டிங் அப்படிங்கிறது வந்துட்டாரு அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. இது எல்லாத்தையுமே எப்படி சொன்னோம்? பிறந்த கால ஜாதகம் தான். அவரோட ஜாதகத்துல கிளியர் கட்டாக இண்டிகேஷன் பண்ணுச்சு. அப்புறம் மகரத்துக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குமா? இந்த குருவுடைய பெயர்ச்சி 7ஆம் இடத்துல உச்ச குரு. இது என்ன குடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்காரு. குரு நல்லது செய்வார். அந்த மகரத்த பொறுத்தவரையும் குரு ஆவரேஜான பிளானட் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. நல்லது, கெட்டது 2மே அவர் கையில வச்சிருக்காரு. அப்ப இந்த குரு பார்வையில சனீஸ்வர பகவான் இருக்கிறது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மாற்றத்த குடுக்கும். ஃபர்ஸ்ட்டு திருமணம் 32, 30 வயது கடந்துருச்சு. எனக்கு வீட்ல வந்து எந்த வேலையுமே செய்ய முடியல. ஒரு மாரி ஒரு ஃபெடப்பா இருக்கு மேடம். என்னால வெளிய போனா எங்க போனாலும் கல்யாணம் எப்ப ஆகும்? கல்யாணம் எப்ப ஆகும்? கல்யாணம் பார்க்கலையா? அம்மா பார்க்கலையா? அப்பா பார்க்கலையா? ஏன் இன்னவரை வரையும் ஆக மாட்டேங்குது? ஏதாவது ஜாதகத்துல தோஷமா? அப்படின்னு தொடர்ந்து கேள்வி கேட்டுட்டு, ஒரு மாரி மைண்ட வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு, இனி வரக்கூடிய காலங்கள்ல, இது திருமணம் சம்பந்தப்பட்ட யோகங்கள்லாம் அதிகரிக்க காத்துட்டு இருக்கு. இதுக்காக தான் இத்தன நாளா நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லாரும் வாய் அடைச்சு நிக்கிற மாதிரி ஒரு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்க போகுது. மகரத்த பொறுத்தவரையும் திருமணம் அப்படிங்கிறது டிக் மார்க் போட்டு வச்சுக்கோங்க. 7ல இருக்கக்கூடிய உச்ச குரு தலை சிறந்த ஒரு வரனே உங்ககிட்ட பரிசளிக்காம போகவே போகாது. இத்தன நாளா குரு பங்குக்கு குரு, கேது பங்குக்கு கேது பகவான், சனீஸ்வர பகவானுடைய பங்குக்கு அவர் 12ஆம் இடத்த பார்க்குறாரு 10ஆம் இடத்தையா. அதனால எதுவுமே நல்லது நடக்கலைங்க. அப்படியே இருக்கிறாங்க. இருக்க வருமானம் மட்டுமே தான் குறைஞ்சிட்டு போதே தவிர்த்து, எதுவும் பெருசா அவங்க வருமானம் அப்படிங்கிறது சம்பாரிக்கவே இல்ல. அதனால தொடர்ந்து வருத்தப்பட்டுட்டு இருந்த அவங்களுக்கு, இனி திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல ஒரு நல்ல ஒரு யோகமான திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது காத்துட்டு இருக்கு. யார் யார் உங்களை பேசுனாங்களோ, அவங்க மூஞ்சிலலாம் கரிய பூசுற மாதிரி உங்களுக்கு ஒரு பெண் வரப்போகுது, உங்களுக்கு ஒரு ஆண் வரப்போகுது. அவங்கனால உங்களுடைய பெரிய பொருளாதார உயரம் அப்படிங்கிறது மாறப்போகுதுங்க. இந்த மனைவினால என்னுடைய வாழ்க்கை தரம் உயருமா? நம்ம கல்யாணம் பண்றோம். ஃபர்ஸ்ட்டு பார்க்கும்போது ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் எப்படி இருக்கு? மனைவி வந்ததுக்கப்புறம் எனக்கு எப்படி இருக்கு? அடுத்தடுத்து வரக்கூடிய தசா புத்திகள் எனக்கு சப்போர்ட் பண்ணுமா? எந்த நேரத்தில நான் கவனமா இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம மோஸ்ட்டா ஜாதகத்த பார்க்க வரோம். அப்ப இந்த நேரம் உச்ச குருவின் பார்வையில சனீஸ்வர பகவான் இருக்கிறனால தலை சிறந்த ஒரு வரன் அப்படிங்கிற மாற்று கருத்தே இல்ல. நெறைய காதல் சார்ந்த விஷயத்துல, நெறைய கல்யாணம் நடக்குமா? நடக்காதா? நெறைய போட்டி, பொறாமைகள் இருக்கு. நான் போன பொண்ணே இன்னைக்கு என்னைய வேண்டான்னு சொல்லிருச்சு. என் பின்னாடி ஓடி வந்த பொண்ணு என்ன இன்னைக்கு வேண்டான்னு சொல்லிருச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு, இனி இந்த காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் ஒரு பாசிட்டிவ் குடுக்கறதுக்கு, நடக்கறதுக்கு காத்துட்டு இருக்கு. நெறைய முன்னேற்றத்துக்கான விஷயங்கள் நடக்கும். அதேபோல பதவி ட்ரான்ஸ்ஃபர்க்காக ஏங்கிட்டு இருந்த உங்களுக்கு, இனி அந்த காலங்கள் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பாசிட்டிவா இருக்க போகுது. நெறைய மன தைரியம். ஏன் மன தைரியம் சொல்றோம்? குரு உச்ச பார்வையில ராசியில விழுகுது. பார்க்கும்போது எப்படியோ பண்ணிடலாம், எப்படியோ ஜெயிச்சிரலாம் வாழ்க்கையில அப்படிங்கிற மாரி, ஒரு எதுவுமே இல்லாத இடத்துல திடீர்னு ஒரு ஒளிய கொண்டு வந்து வச்சா எப்படி இருக்கும்? அந்த மாரி தான் இந்த குருவுடைய பார்வை ஒரு ஒளிய பிரதிபலிக்குது. அப்ப திக்கு தெரியாம நிக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, இது கரெக்ட்டா இருக்கும், இது சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒளி, அது மூலியமாக ஒரு பாதை. நீங்க வேலை தொல்ல விட்டுருக்கீங்கன்னா, அந்த வேலைக்கு ஒரு பாதை. திருமணமா அந்த திருமணம் நனஞ்சபடி நெனச்சபடி நீங்க தரமான ஒரு வரணும். அதேபோல ஒரு தொழில் தொடங்குறதுக்கும் இது ஒரு தலை சிறந்த ஒரு யோகமான காலமாக கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. இப்ப நம்ம சொன்னது அனைத்துமே கோச்சாரத்த பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய பலன்கள். ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா, கீழ இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.